ஒரு நாள் எனக்கு இந்த வியர்டு அப்படின்னா என்னன்னு ஒரு டவுட் ஆகி போச்சு. அதனால என் ஃப்ரெண்டுகிட்ட போய் கேட்டேன். அவன் என்ன பண்ணான், அவன் ட்விட்டர் யூஸர். இன்னும் ட்விட்டர் யூஸ் பண்ணுவான், நிறைய ஃபாலோஸ் வச்சிருக்கான். ஸோ என்ன பண்ண ட்விட்டரில் போயிட்டு நம்ம லிரிசிஸ்ட் விவேக் இருக்கார்ல, இந்த ஆலப்பந்தம் எழுதினாரு, அவருக்கு போய் டேக் பண்ணி, சார் வியர்டுனா என்ன சார் அப்படின்னு கேட்டான். நான் பார்த்தேன் முன்னாடி அவர் இருக்க பிஸியில் அவரை டேக் பண்ணி என்ன கேட்டுருக்க, கூகுளில் பார்த்து சொல்கிறா அப்படின்னா. அவங்க இப்போ யோசிச்சுட்டு இருக்கப்போ அவர் ரிப்ளை பண்ணிட்டாரு, வியர்ட்னா வித்தியாசமாக இருக்கிறதுப்பா அப்படின்னு. சரி, வித்தியாசமாக இருக்கிறது இருக்கட்டும், இவருக்கு அதுக்கப்புறம் படம் வந்துச்சா இல்லையா உடனே ரிப்ளை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி எனக்கு இவர் வியர்டா இல்லை இவன் வியர்டா அப்படின்னு ஒரு டவுட் ஆகி போச்சு. மொத்தத்தில் வியர்ட்னா வித்தியாசமாக இருக்கிறதா. எஸ், இன்னைக்கு டாப்பிக்கும் அதே தான். நீங்கள் இந்த மாதிரி ஒரு மனிதர்களை வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த உலகத்தில் நீங்கள் வந்து பார்க்கலாம். பிகாஸ் சிண்டோ Yes, welcome back, my listeners. Welcome to my YouTube channel, Mr. Humorist, and it's me. Hope all are good. All are doing good. Yes, weird. ஏன் நம்மள வியர்டாக இருக்க, ஏன் நம்மள ஒரு வித்தியாசமாக இருக்காண்டா அப்படின்னு சொல்லி நம்ம லைஃப்பில் நம்மள நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நம்ம நிறைய பேர் சொல்லியிருப்போம். எஸ், இன்னைக்கு எபிசோடும் அதுதான். எஸ், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பஸ் ஸ்டாப் நின்றுட்டு இருந்தேன், வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பஸ்ஸுக்காக. என் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் சிட்டிசன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஒரு 50-60 ஏஜ் இருக்கும் அவருக்கு. உட்காந்துருந்தார். அப்புறம் கையில் வந்து ஒரு கட்டு போட்டிருந்தார். சரி, உட்காந்துருந்தாரு. நானும் உட்காந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் என்னை பார்த்துட்டு, தம்பி எனக்கு தெரியுதா தம்பி அப்படின்னாரு. நான் பார்த்துட்டு, சார் தெரியுது சார், ஆனால் யாருன்னு தெரில சார் அப்படின்னேன். தம்பி என்னையும் தெரிலையா? சார் தெரில சார் அப்படின்னேன். தம்பி நல்லா பாருங்க தம்பி அப்படின்னு. ஐயோ, நானே ஆர்சிபி கப்போன்னு கடுப்பில் இருக்கேன், நீ வேறு யார் நீ யார் சார் நீங்கள் அப்படின்னு. தம்பி இந்த ஸ்கூல் போவீங்கள்ல, அப்போ நான் கூட வருவேனே அப்படிங்குவோம். எதுக்கு அப்படிங்குவோம். தம்பி என்ன தம்பி நீங்கள் பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போவீங்க, அப்படியே பேசிகிட்டே இருப்போம், தொழிலில் கை வைப்பேனே அப்படின்னா. டேய் நீங்கள் இன்னும் அழிலியாடா, நீங்கள் உங்களை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதான் அட்டை விடுங்க தம்பி, ஆனால் உங்கள் பேட்ச் மாரி ஒரு எந்த பேட்சும் எங்களுக்கு கிடைக்கல தம்பி. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணவரு யாருமே அட்ஜஸ்ட் பண்ண தம்பி. 90s கிட்ட 90s கிட்ஸ் தான் தம்பி அப்படின்னா. 90s கிட்ட டேய் எது 90s கிட்ட கொண்டு வந்து ஒரு விவஸ்தையே இல்லையாடா உங்களுக்கு அப்படின்னு. சரி அது நான் கையில் கட்டு அப்படின்னா. இல்லை தம்பி பஸ்ஸில் ஒரு தம்பி கை வச்சேன், கத்தி வச்சிட்டான் தம்பி அப்படின்னா. இப்போ உங்களை மாதிரி யாரும் இல்லை தம்பி, இவங்களாம் இப்போ கத்தியோட சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னா. ஏன் அதை கத்தி வச்சு போட்டான்னு தெரியுதுல்ல, அப்படியே இன்னும் உட்காந்துருக்க, அடுத்த பஸ் போயிட்டு இருக்க, அது இன்னொரு கை இருக்குல்ல அப்படின்னா. அவனோட தன்னம்பிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடாக தெரிஞ்சு எனக்கு. அதோட அவன் மெமரி பவர் இன்னமும் ஞாபகம் சுற்றிட்டு இருக்கான் நம்மள. ஏண்டா 90s கிட்ஸை நீ வந்து கேம் எடுத்து நான் பார்த்துருக்க, கேங்ஸ்டர் விளையாடி நீ பார்த்து இல்லையா, அந்த இன்னொரு கையை கூட அப்படின்னு ஓட்டான் ஆள். இந்த மாதிரி நம்ம சுற்றிட்டு இருக்காங்க. இந்த பஸ்ஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பெரிய பஸ்ஸாக இருக்கும். ஒரு 2 பஸ்ஸாக நீங்கள் பிரிக்கலாம். பாதி வந்து உமன்ஸு, பின்னாடி வந்து ஜென்ஸ் இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க அதிகமாக இருப்பாங்க. ஆமாம், இவங்களால முன்னாடியும் தொல்லை பின்னாடியும் தொல்லை. சரின்னு ஒரு நாள் டீ நின்று தம் அடிச்சுக்கிட்டு இருந்தேன், டீ குடிச்சிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு ஃபோன் வச்சு, மச்சான் எங்கடா இருக்கு அப்படின்ட்டு. இந்த டீ கடையில் தான்டா இருக்கேன் அப்படின்னேன். நம்ம எப்போ ரெகுலராக அடிப்போம் அங்கே தானே இருக்கேன் அப்படின்னா. சரி மச்சான் நான் வரேன் அப்படின்னா. சரி வாடா அப்படின்னா வந்தான். ஒரு தம்மா வேணா பற்ற வச்சான். ரொம்ப டீ குடிச்சு தம் அடிச்சுட்டு இருந்தான். ஃபோன் எடுத்து நோண்டிகிட்டே இருந்தான். சரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பான் போல, முடிச்சுட்டு பேசுவான்னு நினச்சா ஒரு மெசேஜ் வந்துச்சு எனக்கு. எடுத்து பார்த்தா ரீல் ஷேர் பண்ணியிருந்தான். ஏண்டா பக்கத்தில் தானே இருக்கேன், எதுவும் ரீல் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 39 ரீல் அமிச்சான். 39 ரீல் அமிச்சு முடிச்சுட்டு ஒரு தம்மை போட்டு கிளம்பிட்டான். கிளம்புறதுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு, மச்சான் சாயந்தரம் எங்கே இருக்குன்னு சொல்லி நான் வந்துடுறேன் அப்படின்னா. சச் வியர்ட் ஃபெல்லோ. ஒரு நாள் அப்படி தான் வீட்டுக்கு ஒரு போஸ்ட் ஒன்று வந்துச்சு. பார்த்தா கிரெடிட் கார்டு நான் தான் அப்ளை பண்ணியிருந்தேன். கிரெடிட் கார்டு வந்துச்சு, வாங்கி வச்சுருந்தேன். இதை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுறது, பின்னாடி ஏதோ எமர்ஜென்சி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கி வச்சேன். வாங்கி இப்போ வச்சு பார்த்துட்டு இருந்தேன் என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சு மச்சான் ரொம்ப எமர்ஜென்சியாக ஒரு அமௌண்ட் தேவைப்படுது, கிரெடிட் கார்டு இருக்காடா அப்படின்னா. இருக்குடா அப்படின்னா. குர்ரா நான் ஸ்வைப் பண்ணிட்டு இருந்தேன்டா அப்படின்னா. வந்தான், ஸ்வைப் பண்ணான், சென்றான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே முடியல. எப்போதும் பார்த்தீங்கன்னா இங்கே இருப்பான், இல்லைன்னா இங்கே இருப்பான், இல்லையா அந்த பின்னாடி நின்றுட்டு இருப்பான், இல்லை அந்த அங்கே இங்கே உட்காந்துருப்பான். டெய்லி கண்ணில் திரும்பிடுவான். கிரெடிட் கார்டு வாங்கினதுக்கப்புறம் ஆளை பார்க்கவே முடியறதில்ல, ஃபோனும் எடுக்கிறதில்ல. அப்படி எடுத்தாலும் பாத்ரூமில் இருந்துக்கிட்டே பழனியில் இருக்குன்னு சொல்ல வேண்டியது. இந்த நாய் பாத்ரூம் போகாது பழனியும் போகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இஎம்ஐ டேட் வந்து கரெக்டாக அமௌண்ட் அமுச்சு விட்றாங்க. என்னடா இப்படியும் இருக்கீங்க இப்படியும் இருக்காங்க, நீங்களை புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்ட்டு போயிட்டு இருந்தான். சின்ன வந்து க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிட்டான் ஒரு 10 நாள்.
சரி பையன் அதை பழகிறான் பொழுது இது பல தப்பாக உணர்ந்துருப்பான் பொழுவுக்கு அப்படின்ட்டு விட்டாச்சு. பழகிட்டு 10ஆம் நாள் மச்ச கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா, அதானே இப்படி கேளு அப்படி தானே கேட்கணும் அப்படின்னு. சரி கேட்குறேன் நான் 50 திரும்பி கிரெடிட் கார்டு நான் கொடுத்துட்டேன். பார்த்தா திரும்ப அதே தான், பாத்ரூமு பழனி ரிப்பீட் அப்படி ஆகிட்டு இருந்துச்சு. நான் ஒரு முகம் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன், ஏன்டா அதான் போன தடவை வாங்கி அடித்தான் இல்லை, அப்புறம் நான் திரும்ப கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஒன்னாலே புரிஞ்சுக்க முடியலடா அப்படின்னு சொல்லி நான் ஒரு பெரிய வீணாளாக இருப்பேன் போல நினச்சி நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி போயிடுச்சு. கிரெடிட் கார்டை விடுங்க, கிரெடிட் கில்லர்ஸ்னு சில பேர் இருக்காங்க. எப்படி இருப்பாங்கன்னா, ஏய் அதை நான் தான் பண்ணேன், ஏய் அதையும் நான் தான் பண்ணேன், ஏய் நான்லாம் எல்லாம் முன்னாள் பண்ண முடியுமா, ஏய் நான் பண்ணதுல அதை எல்லாம் நேரத்தே பண்ணி முடிச்சிட்டேன், நீங்கள் இன்னைக்கு தான் பண்ணுறீங்க, ஏய் இந்த பிடிஎஸ் பார்க்க ஒரு குரூப் போனால் எல்லாம் வெளியே ஏற்றி விட்டதே நான் தான் அப்படின்ட்டான் கேப்பில், ஏய் அப்படின்னு. அவங்களும் அப்படியே கொஞ்சம் நிப்பாட்டி இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா, ஏய் நீ பிறந்ததுக்கே நான் தான் காரணம் அப்படின்னா. அடே அப்ப நீ எனக்கு அப்பாடா அப்படின்னா. அப்பாவா அப்பனுக்கு அப்பமா இருப்பான்டா அப்படின்ட்டு போயிட்டான். அவனால அப்படியே போக விட்டுறணும், நம்மளுக்கு வேலை இருக்கு இங்கிட்டு வந்துடணும் அப்படிதான் சொல்லி நான் ஏன வேலையை பார்க்க நான் வந்துட்டேன். இதுலேருந்து ஒரு வேற கேட்டகரி பீப்புள் இருப்பாங்க. கொஞ்சோண்டு எந்த அளவுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அந்த பான்ட்ராக் யூஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பல்லு ஒரு கேப் இருக்கும், ஒரு பல்லுக்கும் கேப் இருக்கும். அந்த கொஞ்சம் இதில் வேறுபடும். எப்படி வேறுபடும்னா, ஏய் இங்கே நான் தான் கிங்கு, நான் வச்சதான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருப்பான். ஸ்கூல் படிக்கும்போது 9 மணி ஸ்கூலுக்கு 10 மணி தான் நாய் வரும். அப்போயே ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இப்போ ரூல்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான். சரி என்ன தான் ரூல்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் சரி நான் சொல்கிறதான் கேட்கணும், நான் சொல்கிறதான் ரூல்ஸு. இந்த முயலுக்கு 3 கால்னு சொல்லி படிச்சிருப்போம் எல்லாரும், அந்த மாரி ஒரு ஆள். பார்த்தா ஃப்ரெண்டு எப்படி ஒரு குரூப்பில் ஒருத்தன் இருப்பான், அப்படியே மச்சான் இந்த பாருக்கு போகலாம்டா நல்லா உண்டா சரக்கு அப்படின்னு சொன்னா, ஏய் நான் வச்சதான் ரூல்ஸு, இந்த பாருக்கு போவோம் செம்மையாக இருக்கும் அப்படிங்குவோம். சரிவா அடம் பிடிப்பாங்க, இதுக்கு பேர் அடம் பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. சரிவா போய் தொலை கொண்டு போனோம்னா 5 லாட்ஜு 6 லாட்ஜு 7 ஆச்சு 8 லாட்ஜ் ஆச்சு, ஒன்றும் ஏறாது. ஏன்னா அது தண்ணி. மற்ற பார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரக்குக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணுவோம், ஆனால் இங்கே தண்ணிக்கு சரக்கை மிக்ஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு ஒரு மட்டமான தண்ணியை கொடுப்பாங்க, ஏறாது. எங்கே வந்து ஏய் அப்படின்னு அவனை பார்த்தோம்னா அப்படியே போதில் தள்ளாடிட்டு இருப்பான். என்னடா ஏர் அடிச்சோட உனக்கு, ஏய் நான் தான் சொன்னேன்ல அது செம்ம பார் மச்சான் குடிச்சது தண்ணிடா, ஏய் தண்ணில இல்லை அங்கே பார் அப்படிங்கும். அங்கே பார்த்தா வெயிட் கிட்ட வருது, ஏய் இங்கே நான் தான் கிங்கு, நான் வச்சதான் ரூல்ஸ்ன்னு சொல்லி சுற்றிட்டு இருப்பான். ஐயோ அப்பா சாமிக்கு குடிச்ச தண்ணி போதுன்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன். எஸ் மை டியர் லிசனர்ஸ், லாஸ்ட்டாக ஒன்று எப்படின்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது ஹிஸ்ட்ரி டீச்சர் ஒருத்தவங்க இருப்பான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. என்னென்னா அலெக்சாண்டர் விசஸ் போரஸ் அவங்கள பற்றி எழுதுங்க, அந்த அவங்களோட வாரை பற்றி எழுதுங்க, ஒரு எஸ்ஸே ஒன்று சொல்லியிருந்தாங்க. சிலலாம் எழுதிக்கிட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டுக்கு அந்த போரஸுங்கிற பேர் மறந்து போச்சு. அவன் பேர் பிரகதீஷ், போரஸ் பிரகதீஷ் பிபி தான் சொல்லி அவன் பேரை போட்டுக்கிட்டான் எல்லா இடத்துலையும். அலெக்சாண்டர் விசஸ் போரஸ்னு வர இடத்துல அலெக்சாண்டர் விசஸ் பிரகதீஷ்னு போட்டு வச்சுக்கிட்டான். இதை எப்படி கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் ஹிஸ்ட்ரி மிஸ் அதை கண்டுபிடிச்சிருச்சு. அவனை விட்டு செம்ம கிழிச்சிருச்சு. கூப்பிட்டுச்சு வர நேரில், சரி நீங்கள் அவ்வளோதாண்டா ஆள் செத்தான் அப்படின்னு நினச்சா, அந்த மிஸ் பதில் பிளாக் புல்லட் டம்மான்னு முட்டிக்குது. நான் ஸ்கூல் படிக்கும்போது இப்போ ரீசெண்டாக ஒரு 2 days முன்னாடி அவங்கள பார்த்தா ஒரு போஸ்ட்டு கம்பத்தில் முட்டிக்கிட்டு இருந்தாங்க அதேமாரி. அப்போ பார்த்த அதே கேரக்டர், செனாரியோ தான் மாறி இருக்கு, கேரக்டர் அதே தான். எஸ் மை டியர் லிசனர்ஸ், உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர், அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தானே ஹர்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் உங்கள் லைஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா டப்புன்னு அவங்க தூக்கி பாக்கெட்டில் போட்டு அவங்க கூட லைஃப்பில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த எபிசோடு இதோடு முடியுது. இதோட வீடஸ்டான பீப்புளோட அடுத்த எபிசோட நான் அவங்கள சந்திக்கிறேன். எஸ் பாய், ஹாவ் குட் டே. எஸ் வச்சுட்டு போகலாம். என்னடா அவன் கத்திட்டு இருக்கான் அவன். En Ayapalthame Sangathon. டே எருமை, இதுல என்னடா பெருமை?